அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத். ஸோ காட்டன் கிளாத் வந்து என்னன்னா கண்டிப்பா வேணும். காட்டன் கிளாத் நீங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட உங்கள்கிட்ட வந்து என்னன்னா அது துப்பட்டா வந்து காட்டன்ல இருக்கும். சில வந்து என்னன்னா அந்த காஸ் சொல்லுவாங்கல்ல, நமக்கு பேண்டேஜ் கட்டுவாங்க, அந்த மாதிரி காஸ் வந்து என்னன்னா ஏதாவது வாங்கிக்கோங்க. இல்லை வந்து காட்டன் கிளாத் உங்க வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து வேணும். அது நீங்க எந்த மாதிரி இருந்தா கூட ஓகே தான். ஸோ வீட்டில் இருந்த பேக்கை வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு காட்டன் கிளாத். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி பேக். ஸோ இந்த பேக் வந்து என்னன்னா நானுமே புதுசா வாங்கினேன். இது வந்து என்னன்னா நமக்கு மீஷோ, அமேசான், எல்லாம் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இது நான் ஒரு 150 தான் வாங்கினேன். ஸோ மீஷோவில் வந்து என்னன்னா நான் வாங்கினேன். ஸோ நல்லாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பேக் உங்க வீட்டில் எந்த ஹாட் வாட்டர் பேக் இருந்தாலுமே சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக். ஸோ இந்த மாதிரி இந்த விளக்கெண்ணெய், இந்த கிளாத்து, இந்த மூணுமே நீங்க வச்சுக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான வந்து என்னன்னா பொருள். ஸோ இந்த விளக்கெண்ணெய் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அங்க இருக்க மசில், அதாவது தசை வந்து என்ன ரிலாக்ஸ் ஆகும், அதாவது யூட்ரஸ்ல இருக்க மசில் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து என்ன அங்க இருக்கிற அந்த ஹீட்டு, அந்த வாயு அதெல்லாமே வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய வந்து அதோட யூசஸ் பெனிஃபிட் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ வந்து என்னன்னா இப்போ நீங்க கேஸ்டர் ஆயில் பேக் வந்து யூஸ் பண்றது எப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகே, இந்த கேஸ்டர் ஆயில் பேக் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னன்னா நல்லா வந்து படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்க வீட்டில் யாராவது இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்களே வந்து போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே. ஸோ நல்லா வந்து என்னன்னா படுத்துட்டு அடிவயிறு, நம்ம வந்து அடிவயிறுல தான் மசாஜ் பண்ண போறோம். ஸோ அடிவயிறு வந்து இந்த தொப்புளிக்கு கீழே வந்து என்னன்னா அடிவயிறுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தொப்புளிக்கு கீழே வந்து நீங்க இந்த விளக்கெண்ணெயை வந்து என்னன்னா நல்லா ஒரு கைக்குள்ள எடுத்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா வந்து கீழே வந்து அப்ளை பண்ணணும். உங்க வீட்டில் யாராவது இருந்தாலும் மசாஜ் அப்ளை பண்ண சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி அடிவயிறை நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து என்னன்னா கிளாக் வைஸ், இப்படி ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ வந்து இப்படி ஆப்போசிட் ரிவர்ஸ், இந்த மாதிரி 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ வந்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணணும். ரொம்ப ரஃபாக பண்ணக்கூடாது, ரொம்ப நல்லா போட்டு அந்த மாதிரிலாம் மசாஜ் பண்ண வேணாம். ஜென்டல் மசாஜே போதும். ரிலாக்ஸ்டாக வந்துடணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ஸோ இந்த விளக்கெண்ணெயில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த காட்டன் கிளாத்தை வந்து இப்படி குறுக்க வந்து என்னன்னா போட்டுரும். ஸோ இந்த மாதிரி நீங்க காட்டன் கிளாத் வந்து என்னன்னா போட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது வயிற்றுல வந்து என்னன்னா இந்த மாதிரி வயிற்றுல வந்து நீங்க இப்படி போட்டுறணும். ஸோ வயிற்றுல இப்படி நீங்க போட்டுட்டு இப்படி குறுக்கெல்லாம் வந்து மசாஜ் பண்ண இடத்துல நல்லா வயிற்றுல போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாட் வாட்டர் பேக். ஸோ இது வந்து என்னன்னா ஃபெர்மெண்டேஷன் பேக்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெர்மெண்டேஷன் பேக்ல வந்து நீங்க வந்து இது வந்து இப்படி உள்ள ஓப்பன் பண்ணா நல்லா, இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதுல வந்து ஹாட் வாட்டர்